ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடின்னு சொல்லி, அவனா பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி ஓடணும். அவனை நிக்க கூட செய்யக்கூடாது. என்ன செய்யணுமா? இச்சையான காரியங்கள் வரும்போது நாம் விலகி ஓட வேண்டும். பாருங்க, யோசேப்புக்கு அப்படியாதான். போத்திபார் வீட்டுல எந்த ஒரு குறையும் இல்ல, எல்லா காரியங்களும் அங்க அவன் இருக்கும்போது அந்த எஜமான் மனைவியின் மூலமாய் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அருகில் தான் இருந்து, எங்கேயோ இருந்து இல்ல, உள்ளதான் இருந்துச்சு. ஆனா அவன் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான், தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான் என்று சொல்லிதான் அதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அங்க பார்க்கிறோம், அதை யோசிப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி. அதில் அன்பு தேவனுடைய ஜனமே, நாம் பாலித்திர இச்சைகளுக்கு நாம் என்ன செய்யணுமா? நாம் விலகி ஓட வேண்டும். அதுதான் கர்த்தர் எச்சரிக்கிறார். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் நமக்கும். இன்னைக்கு நாம் இச்சையான காரியங்களுக்கு நாம் நிற்காதபடிக்கு விலகி ஓடும்படி நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படும். அது மாத்திரம் அதே வசத்துல கீழே பார்க்கும்போது, அப்படி விலகி ஓடும்போது, சுத்த இருதயத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுனே, நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடுன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம விலகி ஓடும்போது நாம் என்னையா? நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம், இதை நாம் அடையும்படி நாம் என்ன செய்யலாம்? நாட முடியும். எனவே எல்லாவற்றையும் பார்த்து இச்சையிலிருந்து விலகி ஓடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.